जानकीकान्तस्मरणं जय जय राम राम। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजेगे। ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அருளி செய்த ஸ்ரீ ராம விஷயமான கிரந்தங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அருளி செய்த சில சாஸ்திர கிரந்தங்கள்லாம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வியாக்கரணத்துக்கு சப்தரூப நிரூபணம், சாகித்யத்துக்கு சாகித்ய சரணி, மீமாம்சைக்கு மீமாம்சா மஞ்சரி, நியாய சாஸ்திரத்துக்கு நியாய நளினி, வேதாந்தத்துக்கு வேதாந்த கல்பக பலம் என்று இந்த 5 சாஸ்திரங்களுக்கு 5 கிரந்தங்கள் முறையே அமைந்திருக்கின்றன. இதை தவிர விசேஷமா வேதாந்தத்துக்கு ஆச்சாரிய ஹிருதயம் இருக்கு. மேலும் ரொம்ப சில பிரௌட கிரந்தங்கள், வாத கிரந்தம் இருக்கு. இதெல்லாம் சாஸ்திர விஷயமா அமைஞ்சிருக்கு. ஆரம்பத்திலேருந்து பாலபாட்டத்திலேருந்து சம்ஸ்கிருதம் கற்றுண்டு சாஸ்திரம் வரைக்கும் வரணும்னு இந்த முறையிலேயே பண்ண முடியுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. எந்த முறையில் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப சரள சம்ஸ்கிருதத்தில் பாலபாட்டங்கள்னு சிலதெல்லாம் இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் ஆனாவனாலேருந்து அக்ஷராபியாசத்துலேருந்து அதுக்கு அடுத்தது பார்த்தேன்னா சரள காவியங்கள், ருக்மிணி பரிணயம் என்ற காவியம். அதுக்கு அடுத்தது பார்த்தேன்னா ஜானகி விஜய மகாகாவியம். அப்புறம் சம்பு கிரந்தம் படிக்கணும் இல்லையா, சம்ஸ்கிருதம் அப்படிதானே முறை. ராதிகா விலாச சம்பு. அப்புறம் நாடக கிரந்தம் ஏதாவது படிக்கணும், அதுக்கு வசந்தோத்சவ நாடகம். இப்படி இந்த காவியங்கள்லாம் படிச்சாச்சு அப்படின்னா கொஞ்சம் சாஸ்திர பரிச்சயம் வரும். என்னும் பொழுது சாகித்ய சரணி, சப்தரூப நிரூபணம் முதலியவைகள். இது மாதிரி சம்ஸ்கிருதம் சாஸ்திரம் படிக்கிற முறை பிரேமிக வித்யில ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. இப்படி ஒண்ணுக்கு அவசியம் என்ன, இப்படி ஒண்ணு ஏன் அமைப்பானே, ஏற்கனவே ஒரு பத்ததிலாம் இருக்கே, இது ஏன் வரணும் என்று கேட்டால், இது வரணுங்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம், பொதுவா பகவத் பக்தர்கள் பாகவதர்கள் சம்ஸ்கிருதம் கத்துக்கணும்னு நினைப்பா, சாஸ்திர பரிச்சயம் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பா. எதுக்கு அப்படின்னு, பக்திக்கு அங்கமா. யாவானர்த்த உதபானே என்று சொல்லும்படியாக பக்திக்கு அங்கமா சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிறது, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவசியம். அவசியம்னா மஸ்ட் இல்லாதப்பன பக்தியே வராதுன்னு நான் சொல்லலை, அது மாதிரி சொல்லலை. ஆனா பக்திக்கு உத்தீபனமா எவ்வளோ பக்தி கிரந்தங்கள், பக்தி சாஸ்திரங்கள் எல்லாம் சம்ஸ்கிருத பாஷையில கொட்டி கிடக்கு இல்லையா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் மூலத்திலேயே படிக்கணும், அனுபவிக்கணும் என்றால் அதற்கு பக்திக்கு அங்கமா சம்ஸ்கிருதம் கத்துக்கிறது, சாஸ்திரம் கத்துக்கிறது அப்படிங்கிறது பொதுவா பக்தாளை பொறுத்த வரைக்கும் அதுதான் லட்சியம். இப்ப நம்மளையே எடுத்துப்போமே, ஒரு முறை சிங்கேரி ஆச்சாரியால் சொன்னா அப்படின்னு அடியன் இடத்துல அந்த வியோமா லேப் அதோட சீஃப் வெங்கட சுப்பிரமணியம் இல்லையா, அவர் பேரு ஸ்ரீ வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் அடியன் இடத்துல சொன்னார், சம்ஸ்கிருதம் எவ்வளவு தூரத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சிங்கேரி ஆச்சாரியால கேட்டாலாம். அப்போ ஆச்சாரியால் வெங்கட சுப்பிரமணியத்திட்ட சொன்னதா சொன்னார். என்னென்ன, பொதுவா சாமானியதையா யாருக்குமே எந்த அளவுக்கான சம்ஸ்கிருத ஞானம் வரணும் அப்படின்னா ராமாயணம் படிச்ச புரியற அளவுக்கான சம்ஸ்கிருத ஞானம் வரணும். அதுக்கு மேல சம்ஸ்கிருதம் அப்படின்னா அது அது அவாவா சௌகரியம், அவாவா இஷ்டம், ஆப்ஷனல்.
மேல தொடர்ந்து ஆழ்ந்து சம்ஸ்கிருத வித்தத்தை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு தீவிரமா அதுல ஈடுபட்டு சம்பாதிச்சுக்கிறவா தாராளமா சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன, நம்முடைய ராமபக்தி புஷ்டிப்படணும், தர்மஸ்ரத்த அதிகமாகணும், ராமர் காட்டிய பாதையில போகணுங்கிற அந்த ஒரு ஸ்ரத்த அதிகமாகணும். அதுக்காக தான் சம்ஸ்கிருதம், அதுக்காக தான் சாஸ்திரம், அதுக்காக தான் எல்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தில் இருக்கிறவா என்று இருக்கிறதுனால அதுக்கான சாஸ்திரம், அதுக்கான சம்ஸ்கிருதம்னு கற்றுக் கொடுக்கறது தான் நம்மளுடைய, நம்ம ஸ்ருதிராம குருகுலத்திலேயே அதுதான் லட்சியம். குழந்தைகள் இங்கே படிக்கும் பொழுது ராமாயண பாராயணம் என்ன வந்துவிடணும், ராமாயணம் பதச்சேதம் பண்ணி அர்த்தம் பண்ண வந்துவிடணும். ராமாயணத்துல எந்த இடத்த எடுத்தாலும் புரியறதுன்னு ஆயிடணும். அதுக்கான சம்ஸ்கிருதம் தான் இது. அதுக்கு மேல சம்ஸ்கிருதம் வேணும்னா அப்புறம் இங்க படிச்சு முடிச்சப்புறம் வெளியில போய் படிக்கலாம், அது வேற விஷயம். இங்க இம்மட்டிலும் இதற்கான சம்ஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கறதுக்கான இடம், நம்மளோட லட்சியம் வந்து ராமாயணம் அப்படி ஆயிடுறது. லட்சியம் வந்து ராமபக்தி, ராமர் அப்படிங்கிறது அங்கி ஆயிடுறது. அந்த அங்கிக்கு அங்கமா மற்ற எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது. அப்படித்தான் கூட பொதுவா இந்த கிரந்தங்கள் அமைஞ்ச விதம் சொன்னேன் இல்லையா, பாலபாட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு சாஸ்திர கிரந்தங்கள் வரைக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னா பகவத் பக்திக்காக ஏற்பட்ட கிரந்தங்கள். வியாக்கரணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வியாக்கரணம் சமுத்திரம், அதுல படிக்கிறதுக்கு என்னெல்லாமோ இருக்கு, அதுல ரொம்ப பிரயாசப்பட்டு படிக்கிறவாள்லாம் இருக்கா. ஆனால் பகவன் நாமா சொல்றவாளுக்கு, பகவத் ஆராதன பரர்களுக்கு அவ என்ன நினைப்பா அப்படின்னா பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் நகி நகி ரட்சதி டுக்கரிங்கரணின்னு நினைக்கிறவா தான். அப்படி நினைக்கிறவாளா இருக்கிறதுனால வியாக்கரணத்தை ரொம்ப மதிப்போங்கிறது வேற விஷயம். அதுல ரொம்ப மதிப்பு உண்டு, அதுல பிரயாசப்படுறவாழ்கிட்டையும் மதிப்பு உண்டு, அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனா நமக்கு முதல் ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னா பகவத் பக்தி அப்படின்னு ஆயிடும். அதுக்கு வேண்டிய வியாக்கரணம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பகவத் பக்தி மயமான ஒரு வியாக்கரண கிரந்தம் சுலபமா சரளமா அழகா நமக்கு அமைஞ்சிருக்கிறது. சப்த ரூப நிரூபணம் என்று ஸ்ரீ அண்ணா அருளி செய்திருக்கா. இன்னொரு சாஸ்திரம் சொல்லணும்னா சாகித்யம். சாகித்யம்னு எடுத்துட்டேன்னா அது ஒரு பெரிய சமுத்திரம். அது வியாக்கரணம் எவ்வளவு சமுத்திரமோ அவ்வளவு சமுத்திரம் சாகித்யம். அதுல எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருக்கு. இங்கிலீஷ்ல அதுக்கு லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு பேர் சாகித்யத்துக்கு. கேள்விப்பட்டிருக்கா? லிட்ரரி கிரிட்டிசிசம். நம்மளை பார்த்து தான் வாழலாம் ஆரம்பிச்சா இந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத. அதுல முதல்ல அலங்காரங்கள்லாம் அங்க ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு மாறித்து ரொம்ப மேலோட்டமா பார்த்துருக்கா, புரிஞ்சுட்டு இருக்கா. நம்மகிட்ட ஆயிரக்கணக்கான அலங்காரம் உண்டு சாகித்ய சாஸ்திரத்தை பார்த்தேன்னா. அங்கே சும்மா ஒரு 10 அலங்காரம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் காட்டி சிமிலி மெட்டஃபர் அப்படின்னு ஒரு 4-5 வச்சுட்டு இருக்கா. ஆக்சிமோரான், ஆனோமோட்டோபியா அப்படிலாம் வச்சுட்டு இருக்காவா. அப்புறம் பிற்காலத்துல டிஎஸ் எலியட்னு ஒருத்தர் வந்தார். அவர் இந்த சம்ஸ்கிருத சாஸ்திரங்கள்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டு இந்த துணின்னு ஒன்று இருக்கு, அலங்காரத்துக்கு மேற்பட்ட விஷயம் அது அப்படிங்கிறத பார்த்துட்டு பிரமிச்சு போய் இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசம்ல டோன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார். டிஎஸ் லிட் காலத்துல இருந்தா அது டோன் அப்படின்னு அது மாதிரி ஆரம்பிச்சார். வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு ஒரு இலக்கியம் எழுதினார் டிஎஸ் எலியட். அந்த இலக்கியம் முடியும் பொழுது ரொம்ப பேருக்கு தெரியாது, இதெல்லாம் சொல்றேன். என்னவோ உபநிஷத்து முடிக்கிற மாதிரி அந்த இலக்கியம் முடியும் பொழுது இந்த இலக்கியத்தோட லாஸ்ட் வேர்ட்ஸ் என்ன தெரியுமோ? லாஸ்ட் லைன் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்தியாவில் கிரேஸ், இந்தியானா மட்டும் அதுன்னு சொல்றாளே தவிர அந்த நாள்லேருந்தே வெள்ளக்காரனுக்கு இந்தியாவை பார்த்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு. ஆமா, இங்கே என்ன எடுத்துக்கலாம், அவன் வாழறானே, ஓஹோன்னு இருக்கானே, இங்கேருந்து எதையாவது சுட்டுக்கணும்னு சொல்றது காரணம் அக்னாலேஜ் பண்ணாத பல பேர்கள் இருக்கிறதுனால.
அது மாதிரியான ஒரு இந்தியாவை நோக்கிய ஒரு கிரேஸ், அதெல்லாம் விடுவோம். இப்போ அது விஷயம் இல்லை. இங்க சாகித்யம் ஒரு பெரிய சமுத்திரம். அப்பேற்பட்ட அந்த ஒரு சமுத்திரம், அதுல அலங்காரங்கள் இருக்கு, அதுல துவனி இருக்கு, அதுல ரசம் இருக்கு, இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, விதவிதமான பிரணாளி நிறைய இருக்கு, தாரை. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அது ஒவ்வொன்றத்தையா, அதுல இப்போ அலங்காரங்கள்னா நூற்றுக்கணக்கான அலங்காரம் இருக்கும். ஒவ்வொரு அலங்காரத்தையா எடுத்துட்டு அப்புறம் அந்த அலங்காரத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ரீம்ஸ்னா ஆயிரக்கணக்காக கூட போகும். ஒவ்வொருத்தையும் எடுத்து அதுக்கு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா அதுல சாதாரணமா லோகத்துல உள்ள ஹீரோஸ், நாயகர்கள், அவ விஷயமா உதாரணங்கள்லாம் கொடுத்து லோக சாமான்யமான, அப்படிதான் இருக்கும் சம்ஸ்கிருத சாகித்யமே, அப்படிதான் இருக்கும். லோக சாமான்யமான உதாரணங்கள், லோக சாமான்யமான சிங்காரம், லோக சாமான்யமான காருண்யம், வீரியம், அது மாதிரி இப்பெல்லாம் சிலதெல்லாம் பிரசித்தமா இருக்கும் இல்லையோ, அது மாதிரி அந்த நாள்ல பிரசித்தமா இருந்ததெல்லாம் உண்டு. அதுதான் அவ உதாரணமா காட்டுவாளே தவிர அந்த அலங்காரங்களை தான் பகவத் விஷயமா காட்டலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவளுக்கு என்ன காரணமோ வரல. அது மாதிரியா கொண்டு போகணும் அப்படின்னு வரல சாகித்யம். அவ யாருக்கும் வந்தே ஆகணும்னு நான் சொல்லல. அவ விஷயம் வேற. லோகம், லோகம் பெருசு, லோகம் பெருசு. தீரோதாத்த நாயக லட்சணம் அப்படின்னா தீரோதாத்தன்னு ராமச்சந்திர பிரபுவை காட்டணும்னு தோணல எழுதினவருக்கு. தீரோதாத்தன் இதுக்கு உதாரணம் யாரை காட்டலாம்னா பிரதாபருத்ரான். பிரதாபருத்ரவது வீரஹா தீரோதாத்த இது ஸ்மிருதா என்ன அப்படின்னு தான் காட்டியிருக்கார். அது மாதிரியான நாயகர்களை எடுத்துட்டு அந்த நாயகர்களை விசாரம் பண்றது, அது மாதிரியான அலங்காரங்கள் உதாரணங்கள்லாம் அது மாதிரியான விஷயமா கொடுக்கறது. லோகம் அப்படிதான் இருக்கும். லோகம் அப்படி இருக்கட்டும், லோகம் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல வரல. இது இப்ப ஒரு பக்தன், ஒரு பாகவதன் அலங்கார சாஸ்திரம் படிக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் என்னத்துக்கு பிரதாபருத்தனை பத்தி படிக்கணும்? அவன் ஒரு சாகித்ய சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். என்ன அவசியம்? அவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவனுக்கு சாகித்ய சாஸ்திரம் படிக்கிறதுக்கு காரணமே அதை பகவத் பக்தியினுடைய உத்தீபனத்துக்கு எப்படி உபயோகப்படுத்தலாம், அவ்வளவுதான் அங்க விஷயம். அவ்வளவுதான். அது மூலமா பகவத் பக்தியை எப்படி புஷ்டிப்படுத்திக்கலாங்கிறதுக்காக சாகித்ய சாஸ்திரம் படிக்க விழைவான். அப்போ அது மாதிரியா இருக்கிற பட்சத்துல பகவன்மயமான சாகித்ய சாஸ்திரம் அமைக்கணும். வியாக்கரணத்தையே பகவன்மயமா அமைச்சு விடணும். ஒரு ஆச்சரியம். அது வியாக்கரணத்தையே பகவன்மயமா அமைச்சு விடணும் அப்படிலாம் ஒரு இதுல இந்த 2 கிரந்தங்கள் சாகித்ய சரணி, சப்தரூப நிரூபணம் என்கிறது அமைஞ்சிருக்கு. அதுல சாகித்ய சரணியில ராம விஷயங்கள் என்னென்ன வருதுங்கிறத இன்றைய தினம் பார்க்கலாம். முதல் ஸ்லோகமே ராம விஷயம்தான் சாகித்ய சரணியில. ஆதாவாதி கவிம் வந்தே கவீனாம் மார்கதர்சினம் ஏன ராமாயணம் கிருஷ்ணம் பிரத்யக்ஷமிவ தரிசிதம். கிரந்தாரம்பத்துல ஆதி கவியான வால்மீகிய சேவிக்கிறேன். எல்லா கவிகளுக்கும் மார்கதரிசி யாரால ஸ்ரீமத் ராமாயணம் முழுவதும் பிரத்யக்ஷமாக நமக்கு காட்டப்பட்டதோ, இது ராமாயண பாராயணம்ன்றவாளுக்கே உள்ள அனுபவம். அகண்ட ராம நாம ஜபம் பண்ணால் ராம தரிசனம் கிடைக்கும், ராம சாட்சா்காரம் கிடைக்கும் அப்படிங்கிறது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். அகண்ட ராமாயண பாராயணத்தினால ராம தரிசனம் கிடைக்குங்கிறதும் நான் மிகைப்படுத்தி சொல்லல. அகண்ட ராமாயண பாராயணத்தினால ராம சாட்சா்காரம் ஏற்படும். அப்பேற்பட்ட வைபவம் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு உண்டு. அத சரசிஜயோனேஹே ஆக்ஞயா ராமவிருத்தம் கரபதர சமானம் பிரேக்ஷ்ய திருஷ்டியா பிரதீச்யா சுபம் அதனுத காவியம் சுவாது ராமாயணாக்கியம் மதுமய பணிதீனாம் மார்கதர்சி மகர்ஷியே. காவியம்னு ஒண்ணு இப்படிதான் எழுதணும் அப்படின்னு லோகத்துல காட்டினதே வால்மீகி தான். வால்மீகி தான். அவர் மூலமாதான் மற்றவா எல்லாரும் கவிகளாக ஆனா என்கிறதுனால வால்மீகி ஸ்மரணையில சாகித்ய சரணி ஆரம்பிக்கிறது. அப்புறம் ரூபக அலங்காரங்கிற அலங்காரம், அதுல பல விதம். ஒரு விதம் என்ன அப்படின்னா
நியூனதாத்ரூபிய ரூபகம் அப்படின்னு அங்க ராம விஷயமா அழகா ஒரு ஸ்லோகம் வருது. வாஸ்தவத்துல இந்த ஸ்லோகம் கண்ணபிரான பத்தி சொல்லும் பொழுது ராம விஷயம் வருது. ராகவோ யாதவஹா சாட்சாத் வானராஹா கோபபாலகாஹ அபி வாலவிஹீனாஸ்தே தாத்ருக் சேஷ்டா விதாயகாஹ. ராகவனாகிய ராமபிரானாகிய கண்ணபிரான் வானரர்களாகிய கோபபாலகர்களோடு விளையாடுகிறான். அதாவது ரூபகங்கிறதே என்னன்னா, இவர் கணக்குல புலி, அதான் ரூபகம். கணக்குல புலிங்கிற மாதிரி சேஷ்டைகள்ல இந்த கோபால பாலகர்கள் இருக்கால, இடையர் சிறுவர்கள், அவர்கள் வானரர்கள். அபி வாலவிஹீனாஸ்தே, ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஆஸ்போட்டயாமாசே சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகவு ஜகாமே அப்படிங்கிறது சமானம். ரெண்டு பேருக்குமே ஒண்ணுதான் இருக்காது, சுச்சும்ப புச்சம்ங்கிறது இருக்காது. வால் கிடையாது, ஆனா வாலா இருப்பான். அபி அபி வாலவிஹீனாஸ்தே, வால் இல்லாதவா வாலா, சரியான வாலு, அதுவே ரூபகம் தான். சரியான வாலுங்கிறதே ரூபகம் தான். இங்க நியூன தாத்ரூபிய ரூபகம்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, நியூன அப்படின்னா பொதுவாக நியூன அப்படிங்கிறது இல்லாதது, டிவைடு அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். தாத்ரூபியம் அப்படிங்கிறது இவாளே அவளா ஆறுது. தாத்ரூபியம் தாதிருஷ சேஷ்டா விதாயகத்வாது கோபபாலானாம் வானரத்வ தாத்ரூபியத்துவம் உக்த்வா. சேஷ்டேல வானராளுக்கும் கோபபாலகர்களுக்கும் தாத்ரூபியத்தை சொல்லி, அதுக்கப்புறம் நியூனம் டிவைடு அப்படிங்கிறது எங்கன்னா, வாலவிஹீனத்துவ நியூனதா கதனாது நியூனதாத்ரூபிய ரூபகம். வால் இல்லாதது அப்படிங்கிறது இங்க நியூனம், ஒரு வித்தியாசம் காட்டணும் அப்படிங்கிறது இங்க நியூனம். இதனால இதுக்கு, இந்த அலங்காரத்துக்கு நியூன தாத்ரூபிய ரூபகம் என்று பெயர். அடுத்தது நாயக லட்சணங்கள் சொல்லின்னு வரும்பொழுது, தீரோதாத்த நாயகன், தீரோதாத்த நாயகனுடைய லட்சணங்கள்லாம் சொல்றார். கம்பீரஹா கூடகர்வஸ்ச தர்மாத்மா பிராம்சுராத்மவான் பிரதாபவான் கிருபாவான்ச்ச தீரோதாத்த இதி ஸ்மிருதா. தீரோதாத்தன் கம்பீரமா இருப்பான், அதே மாதிரி அவனுடைய பிரைடு, அவனுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமை ஆழ்ந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கும். தர்மாத்மாவா இருப்பான், வாட்ட சாட்டமா இருப்பான், பிராம்சுகு. ஆத்மவானு பிரதாபவான் பராக்கிரமசாலியா இருப்பான். கிருபாவான்ச்ச, அது முக்கியமான விஷயம் தீரோதாத்த நாயகனுக்கு. கிருபாளுவா இருப்பான். இதெல்லாம் தீரோதாத்தனுடைய லட்சணங்கள். இது ஒவ்வொன்றுத்துக்கும் இங்க ஸ்லோகங்களை எடுத்து காட்ட, ராமச்சந்திர பிரபுவை காட்டணும் அப்படின்னு வரும் பொழுது, கம்பீரஹா யதா ஸ்ரீமத் ராமாயணே, ராமருடைய காம்பீரியம். கச்சானு ஜானீஹி ரணார்திதஸ்த்வம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்சரராஜ லங்காம் ஆஸ்வாஸ்ய நிர்யாஹி ரதீச்ச தன்வி ததா பலம் திரக்ஷசி மே ரதஸ்தஹ. அனாயாசமாக ராவணனை திக்குமுக்காட செய்து அவனுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் உடைச்சு, அவனுடைய தேரை உடைச்சு, அவனை ஒண்ணுமில்லாதவனாக ஆக்கி, அதன் பிறகு அவனை பார்த்து, அப்பா களைத்திருக்கிறாயோ ராட்சசராஜா, லங்கைக்கு போய் ஆஸ்வாசம் பண்ணிட்டு நாளைக்கு வில்லுடனும் தேருடனும் சேர்ந்து இங்க கிளம்பி வா என்று ராமர் சொல்ற அழகு. இன்று போய் நாளை வா என்ற உடனே லங்கேஸ்வரன் என்ன பண்றான் அப்படின்னு அப்படியே தலையை தொங்க போட்டு நிற்கிறான். அந்த இடத்தை விட்டு கிளம்புறதுக்கு தயக்கமா இருக்கு அவனுக்கு.
ஏன் அப்படின்ன, அது மாதிரி அவன் எங்கேயுமே பின்முதுகு காட்டி போய் பழக்கம் இல்லை. ராமச்சந்திர பிரபு நினைச்சார், தோத்து போயிட்டான் எப்படியா இருந்தாலும், நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா அவனும் கிளம்பிடுவான் அப்படின்னு நினைச்சுண்டு ராமர் கிளம்புறார். அப்புறம் அவன் பின்னாடி திரும்பி போறான். போற ராமர் சற்று நின்று மறுபடியும் திரும்பி ராவணா கூப்பிடுறாரேன்னு ராவணன் திரும்பினான். அப்ப சொன்னார், ததா பலம் திரட்சசிமே ரதஸ்தா, இன்றைய தினம் நீ என்னுடைய விளையாட்டை பார்த்தாய், நாளைக்கு என்னுடைய யுத்தத்தை பார்ப்பாய் என்று ராமச்சந்திர பிரபு சொன்னார். இதெல்லாம் காம்பீரியம், காம்பீரியத்துக்கான இடம். கூட கர்வஹா, எவ்வளவுதான் வினீதனாக அவர் இருந்தாலும், ஆனால் அவருடைய ஆழ்ந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைடு அப்படிங்கிறது உதாத்த நாயகனுக்கு இருந்துட்டே இருக்கும். இந்த பிரைடு ஒன்று இருந்துட்டே இருக்கும். எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு, ஏதத் அஸ்திரபலம் திவ்யம் மமவா திரம்பகஸ்யவாயா, அது சரியான நேரத்தில் வெளிப்படும். ரொம்ப சாதாரண கெக்கபுக்கே ஆளா இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் கர்விஷ்டமா இருப்பான். அவன் பாடி லாங்குவேஜே கர்வம், அப்படியே கை கால் எல்லாமே கர்வத்தை பேசும். வந்த உடனே எப்படிதான் பண்ணுவான், நீ என்னடா இங்க உட்காந்துருக்க, இங்க என்ன நன்றது, இது என்னதுங்க அப்படின்னு, இதெல்லாம் நேரத்து வாழைப்பழத்தெல்லாம் நேரத்து அப்படின்னே இருக்கும். அவன் சும்மா இருக்க முடியாது, அவனால அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். அப்படின்னா லூசுன்னு அர்த்தம். கூட கர்வஹா, ராமச்சந்திர நாயக லட்சணம் அப்படி இருக்காது. சமுத்திரம் அடங்கின சமுத்திரம் நான் சொல்ற மாதிரியா இருக்கு சமுத்திரம், நான் சொல்ற மாதிரியா இருக்கு சமுத்திரம். உள்ளுக்குள்ள எவ்வளவோ ரத்தனங்கள் முத்துக்கள் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, வெளில பார்த்தா அப்படியே பிரசாந்தமா இருக்கும், பிரசாந்தமா இருக்கும். உள்ள என்ன ஆழம் இருக்குங்கிறது யாருக்கும் வெளியில தெரியாது, யாரும் ஆழம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும், அவ்வளவு அனுமாருக்கே ஓரளவுக்கு தெரியும் அவர் ஆழம், அவ்வளவு. அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல இருந்துட்டே இருக்கு. பார்க்கறதுக்கு சாமான்யமா இருக்கு, டாட்டு கூட்டு கிடையாது, பண்டாட்டமும் கிடையாது, பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கார். ஆனால் எந்த சமயத்துல அந்த பிரைட வெளியில காட்டுறது ரிலவெண்டோ அந்த சமயத்துல அப்படி கம்பீரமா வெளில வரும். இதுவும் காம்பீரியத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். சும்மா யுத்தம் ஆரம்பத்துல காய் போயின்னு கத்தல, அப்படி யுத்தம் அப்படி யுத்தம் பின்ன என்னென்ன மூலபல யுத்தம் முடிஞ்சு அத்தனையும் சம்ஹாரம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு நின்னுண்டு, ஏதது அஸ்திரபலம் திவ்யம் மமவா திரம்பகஸ்யவா, இப்படிப்பட்ட திவ்யமான அஸ்திரபலம் ஒன்று இந்த காரியம் என்னால முடியும் அல்லது திரம்பகனால முடியும். திரம்பக சமதிக கோடா கோராஸ்திராடம்பரா அப்படிங்கிறார் தேசிகன். அடுத்தது என்ன அப்படின்னு இன்னொரு இடம், 2-3 இடம் சொல்றார். கூடகர்வம் அதை ரசிக்கிறார் ஸ்ரீ அண்ணா ராமரிடத்துல உள்ள அந்த கூடகர்வங்கிற குணத்தை. அதனாலதான் இதுக்கு 2-3 உதாரணம் கொடுத்து போயிருக்காரு. ஏன் 2-3 உதாரணம் கொடுக்குறான்னு அவ்வளோ ரசிக்கிறார், அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது கூடகர்வகாங்கிறது இப்போ இந்த 4 உதாரணம் கொடுத்துருக்காளுங்கயோ, இந்த 4 மட்டும்தான் ராமாயணத்துல இருக்கு. எக்ஸாஸ்ட் பண்ணிட்டார். இந்த 4 இடத்துல தான் அவர் இந்த ப்ரைடை எக்ஸ்பிரஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு வேல்யூ உண்டு, இல்லாட்டா வேல்யூ கிடையாது. அடுத்த இடம் எது அப்படின்னு, அம்மா இந்த ராமனுக்கு 2 வார்த்தை கிடையாது. ராமோ திர்நாபிபாஷதே என்கின்ற கட்டம். அதோட எக்ஸ்டென்ஷனா இன்னொரு கட்டம் பரதனை பார்த்து, குளிர்ச்சி சந்திரனை விட்டு பிரிஞ்சாலும் பிரியலாம்பா, பனி ஹிமாலயத்தை விட்டு பிரிஞ்சாலும் பிரியலாம், சமுத்திரம் எல்லையை விட்டு பிரிஞ்சாலும் பிரியலாம், எல்லையை தாண்டி போனாலும் போகலாம், ஆனால் அப்பாவனுடைய பிரதிஜையை நான் மீறமாட்டேன். லக்ஷ்மீ சந்திராதயோ அபேயாத்வா ஹிமவான் வா ஹிமம் தியஜேத் அதீயாத் சாகரோ வேளாம் ந பிரதிஜாமஹம் பிதுஹு. 3 கூடகர்வகாங்கிறது. 4வது என்னென்ன யுத்த காலத்துல சொல்றார். இப்பொழுது இந்த ராமனுடைய ராமத்துவத்தை காணுங்கள். அத்ய ராமஸ்ய ராமத்துவம் பஷ்யந்து மம சயுகே. இது 4. 5வது என்ன அப்படின்னு, ஏகோஹ்யஹமயோத்யாம் ச பிருத்திவீம் சாபி லக்ஷ்மணா தரேயம் இஷுபிஹி க்ருத்தஹ நனு வீரியம் அகாரணம். நான் ஒத்த ஆளா அயோத்தியையும் பூமியையும் என் வசத்துக்கு கொண்டு வருவேன்பா.
நான் நினைச்சேன்னா மொத்த பூமண்டலத்தையும் என் வசத்துக்கு கொண்டு வந்துடுவேன். இருந்தாலும் அதர்ம பயபீதஸ்ச பரலோகஸ்ய வா நக தேன லக்ஷ்மண நாத்யாகம் ஆத்மானம் அபிஷேச்சையே. லக்ஷ்மணா, இன்னைக்குமே நான் அதர்மம் நடந்துடக்கூடாதேன்னு பயந்தவன். அதனாலேயே இப்பொழுது அமைதியா போயின்னு இருக்கேன். கைகேயி மாவை எதிர்த்து பேசல. இந்த ராஜ்யத்தை என் வசப்படுத்தணும்னு நான் நினைக்கல. சக்தி இல்லாததுனால இல்லை, பின்ன என்ன அப்படின்னு சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்று சொல்றார் பிரபு. அடுத்தது பிரதாபவானு அப்படிங்கிற குணம். ஆச்சரியமான பராக்கிரமம். நாததானம் சராங்கோரானு நமுஞ்சந்தம் சிலீமுகானு நகார்முகம் விகர்ஷந்தம் ராமம் பஷ்யாமி சயுகே. அவர் எப்பொழுது பானத்தை எடுக்கிறார், எப்பொழுது வில்லுல தொடுக்கிறார், எப்பொழுது பிரயோகம் பண்றார், எப்பொழுது அடிக்கிறார் அப்படிங்கிறது எதுவுமே கண்ணுக்கு தெரியலையா, அவ்வளவு வேகமா இருந்துதான். பானத்தை எடுக்கிறார், தொடுக்கிறார், அடிக்கிறார், எடுக்கிறார், தொடுக்கிறார், அடிக்கிறார், எடுக்கிறார், தொடுக்கிறார், அடிக்கிறார் அப்படின்னு ஒன்னே ஒண்ணுதான் கண்ணுக்கு தெரிஞ்சுதான். சூழ்ந்து நிற்கக்கூடிய ராட்சசாலாம் நாலா பக்கமும் தெரிச்சு அடிச்சு விழறாங்கிறதுதான். ஹன்யமானம் து தத் சைன்யம் பஷ்யாமி சரவிருஷ்டிபிகே. இது ராமருடைய பிரதாபத்தினுடைய ஆரம்பம். அடுத்தது தீரோதாத்த குணத்துல கிருபாவானு. ராமச்சந்திர பிரபு கருணைக்கட. தீரோதாத்த குணங்கள்லயே ரொம்ப முக்கியமான குணம் பிரதாபவானுங்கிற அந்த அப்பேற்பட்ட வீரியம். அடுத்தது கிருபாவான். யாராவது கஷ்டப்பட்டா அப்படியே உருகிடுவார், பரவசப்பட்டு படுவார். व्यसनेषु मनुष्याणां वृषं भवति दुःखितः அப்படின்னு சொல்றார். ஆத்மவானு, அதாவது ஆத்மவானுங்கிறதுக்கு இங்க அர்த்தம் பண்ணணும் அப்படின்னா உபாதிகள்ல ஏற்படுற கஷ்ட நஷ்டங்கள் எதையும் தன்னுடையதாக கருதாதவர். உபாதி உபாதி தான், தான் தான் தான். இதுதான் ஆத்மவானுங்கிற லட்சணம். அது எங்க வருது அப்படின்னா சர்வலோகாதிகஸ்யேவ லட்சியத்தே சித்த விக்ரியா நவனம் கந்துகாமஸ்ய தெஜதஸ்ச வசுந்தராம். எல்லாத்துக்கும் அப்பால்பட்டவராக அவருடைய சித்தத்துல எந்த விதமான விகாரமும் ஒரு நேற்றுக்கு கூட்டு பட்டாபிஷேகம் சொல்லி மறுநாளைக்கு காட்டுக்கு போன்னு சொல்லும் பொழுதும் கூட அவர் முகமலர்ச்சியாவே இருந்தாருங்கிறது தான் ஆத்மவானுங்கிறதுக்கு லட்சணம். பிராம்சுகு வாட்ட சாட்டமா இருக்கிறார் அப்படின்னு அடுத்தது. அந்த அப்படியே ராமச்சந்திர பிரபு பத்தியே காட்டின்னு வரும்பொழுது இங்க வேற ஒரு ஸ்லோகம், அது பிராம்சுகுன்னு எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அதை சொல்லணும். வியூடோ ரஸ்கோ விஷஸ்கந்தா சாலப்பிராம்சுகு மகாபுஜா ஆத்மகர்மக்ஷமம் தேகம் க்ஷாத்ரோ தர்ம இவாஸ்ரிதா. ஸ்லோகம் திலீபனை பத்தி ஸ்லோகம் இருக்கு, ரகுவம்சத்துல காளிதாசனோட ஸ்லோகம். ஆச்சரியமா இருக்கு. விஷாலமான வட்சஸ்தலம், விஸ்தாரமான தோள், சால விருட்சம் போல வாட்ட சாட்டமா இருப்பார், தீர்க்க புஜதண்டம். க்ஷத்ரிய தர்மமே இந்த சரீரத்தை தான் ஆசிரிச்சிருக்கோன்னு சொல்லும்படியாக க்ஷத்ரிய தர்மம் குடிகொண்ட சரீரம் அப்படி இருப்பாராம் திலீபம். இது பிராம்சுகு. இதெல்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா தீரோதாத்த நாயகனுடைய லட்சணமாக இருக்கு. சத்வேவ பார்ஸ்வேஸ்ய மகாதனுஷ்மானு ஷியாமோ யுவா வாரண யூதபோபமஹாகா. இதுவும் ரூபம். இது யாரோட ஸ்லோகமா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. சத்வேவ பார்ஸ்வேஸ்ய மகாதனுஷ்மானு ஷியாமோ யுவா வாரண யூதபோபமஹாகா சிமோன்னதாம் சஹா கஜராஜகாமி சமாயதாக்ஷஹாகா அர்ஜுன ஏஷ வீரஹா. மகாபாரதம் அர்ஜுனனுடைய ரூப வர்ணனை. இப்போ இதெல்லாம் தீரோதாத்த லட்சணங்கள். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் நாயக லட்சணத்துல இதுல தீரோதாத்த நாயகன்னு வரும்பொழுது பெரும்பாலும் ராமச்சந்திர பிரபுவை கொண்டு வரார். நவரசங்கள் அப்படின்னு வரும்பொழுது சிங்காரம் க்ஷிதிநந்தினி விஹரணே என்கின்ற ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறார். ராமாயணத்துல எங்கெங்க 9 ரசம் வருதுங்கிறத பத்தி. அதுலயும் விசேஷமா சாந்த ரசத்தை சொல்லும் பொழுது போஜகவியினுடைய ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறார். சாந்தரசோ யதா சம்பூ ராமாயணே அதாவாசம் சாந்தேஹே அகிருத சுகிருதானாம் அசுலபம்
நவாம்போதஷ்யாமம் நளினநயனம் வல்கலதரம் ஜட்டாஜூடாபீடம் புஜகபதி போகோபமபுஜம் ததர்ச ஸ்ரீமந்தம் விபின புவி சீதா சகச்சரம் அதாவாசம் சாந்தேஹே, சாந்தியினுடைய இருப்பிடமாக இருக்கிறார் பிரபு ராமச்சந்திர பிரபு. அதாவாசம் சாந்தேஹே, சாந்திக்கே புகலிடமா இருக்காருன்னு இங்க. சாந்திக்கு சாந்தி வேணும்னா ராமரிடத்துல உருவாளம். ஒரு முழுக்க அலைஞ்சு எங்கேயும் சாந்தி கிடைக்காம கடைசியா ராமருடைய சந்நிதியில வந்து சாந்திக்கு சாந்தி கிடைச்சுடுத்து. நீலமேக சியாமலனாக, நளின நயனனாக, வல்கலதாரியாக, ஜட்டாமுகுடதாரியாக, ஆதிசேஷன போன்ற உருண்டு திரண்ட புஜம் உடையவராக எழுந்தருள் இருக்கக்கூடிய சீதா சகச்சரன் சித்திரக்கூட்டத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த பிரபு சாந்திக்கே புகலிடமாக இருந்தார் என்ற ஸ்லோகம் சாந்தரசம் அதை காட்டக்கூடிய ஸ்லோகமாக அமைகிறது. பீபத்சரசத்துக்கு கூட ராமாயணத்தை தான் எடுக்கிறார் இங்க. பீபத்சம் அப்படின்னா அருவருப்புன்னு அர்த்தம். இந்த அருவருப்புங்கிறது ஒரு ரசம். இதை போய் ரசங்கிறே அப்படின்னு சொல்லியிருக்காளே, மாதிரிதான் சொல்லியிருக்கா. ரசம் தான். திடீர்னு இங்க ரோடுல திடீர்னு ஒரு லாரி வந்து நாய் மேல அப்படியே ஏறிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதை சுத்தி ஏன் ஒரு கூட்டம் நிற்கிறது? ஏன் போய் நிற்கிறது? உள்ள உட்காந்து இருக்க முடியல. அதை போய் பார்க்கணும், எப்படி இதெல்லாம் பிஞ்சு கிஞ்செல்லாம் கிடக்கு. ஏன் நிற்கிறதா? அதுல ஏதோ ஒரு ரசம் இருக்கிறத அனுபவிக்கிறான். அதுக்காக அங்க போய் நிற்கிறான். பீபத்ச ரசம். அது மாதிரி அது எங்க ராமாயணத்துல அது எங்க வருது அப்படின்னு, சா சமாசாத்யதௌ வீரௌ பிரயாந்தம் பிராதுரக்ரதஹ யஹிரம் ஸ்யாவஹேத்யுக்த்வா சமாலம்பத லக்ஷ்மணம் அப்படின்னு. சா சமாசாத்யதௌ வீரௌ, ராமலக்ஷ்மணால் போயிட்டே இருக்கா. அதுவும் சீதாதேவியை தேடிண்டு அப்படி கிளேசத்துல போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அங்க ஏதோ ஒரு லேடி வந்தா, அயோமுகி அப்படின்னு. அது என்ன பேரோ தெரியல. அயோமுகி, அயோன் ஃபேஸ்ட். அங்கேருந்து வந்தா. அங்கேருந்து வந்து ராமர் முன்னாடி போயிட்டு, ராமர் பின்னாடியே போயிட்டு இருக்கார் லக்ஷ்மணர். திடீர்னு அப்படி வந்து அந்த என்ன பண்ணாலும் சமாலம்பத்த லக்ஷ்மணம் அப்படி லக்ஷ்மணோட கையை அப்படி பிடிச்சி இழுத்தாலும், ஹலோ, glad to meet you. You are fortunate to have me. அப்படிங்கிறா. கையெல்லாம் பார்த்தா நன்னா நகம் வளர்த்து வச்சுன்னு நான் செக்க செவல்னு இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அவ எப்படி காட்டுறா அடிக்கடி. அதை பார்க்கணுமா லக்ஷ்மணன்? அதுக்காக அதை வேற காட்டுறா. மேலெல்லாம் கத்திரிச்சு விட்டுட்டு இருக்கா. பிரமாதமா இருக்கா பார்க்க. இது என்ன சிங்கார ரசம்னா இதை போய் பீபத்சங்கிறே அப்படின்னு. லக்ஷ்மணனுக்கு பீபத்சம் எல்லாமே கல்ச்சர் தானே. வைதிக சம்ஸ்கிருத்தின்னு ஒன்று இருக்கு. ரொம்ப வைதிகாலா இருக்கிறவா அவளுக்கு அது மாதிரியான வைதிக வேஷத்துல இருக்கிறவாளை பார்த்தோன்னா ரொம்ப அவள்கிட்ட ஒரு ஈடுபாடு, ஒரு இது வரும். அதே மாதிரியே இப்போ சொன்ன அயோமிக்கு மாதிரி மாடர்னா இருந்தான்னு வச்சுக்கோங்க. ரொம்ப போஸ்ட் மாடர்ன், அது பேர் போஸ்ட் மாடர்னா அல்ட்ரா மாடர்ன் ரெண்டு ஒன்று தான். அது மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு, அது மாதிரியான ஒரு அலங்காரம். சூர்பனகைலாம் அப்படிதான் இருப்பாள். நகவெல்லாம் பெருசா அப்படி. அதனாலதான் சூர்பனகான பேர். அதனால முறம் மாதிரி இருக்கும் நகம் அப்படின்னு. பெரும்பாலும் இது தலையை பின்னி விட்டுக்கிறது கிடையாது. அப்படி வந்து அப்படி ராமருக்கு எழுத்தாப்புல சூர்பனகை வந்து நின்னா. சூர்பனகையோ அயோமிகியோ என்ன சொல்றா அப்படின்னு இவெல்லாம். அதாவது சூர்பனகையோ அயோமிகி ரெண்டு பேருமே ராமர்ட்டையோ லக்ஷ்மண்ட்டையோ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்கல. அது மாதிரி கதையில சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு அது மாதிரி வாசனை, அது மாதிரி வாசனை, அதனால சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு கம்ப்ளீட்லி மாடர்னா இருக்கா. கம்ப்ளீட் அல்ட்ரா மாடர்ன். சூர்பனகையும் சரி அயோமிகியும் சரி. என்ன பண்ணான்னு அங்கேருந்து ராமர் லக்ஷ்மணன் அங்கேன்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கும் அயோமிகி கேட்க தெரியல. ஏ ஹிரம்சியா வகே தியுக்த்வா, நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாமா, நம்ம ரெண்டு பேரும் அப்படி சேர்ந்து இருக்கலாமா, அப்படி சேர்ந்து அப்படிங்கிறா. இதெல்லாம் லக்ஷ்மணனுக்கு ஒரு மாதிரி பீபத்சமா இருக்கு, ஒரு அருவருப்பா இருக்கு. அதுதான் வந்து
பீபத்சரசம். இவ்வளவு தூரம் போக வேண்டாம், என்னத்துக்கு இப்போ அயோமிக்கு வரைக்கும் போவானே, அதுவே பீபத்சரசம் தான். எது? சுக்ரீவனோட அந்தப்புறத்து வாசல் வந்திருக்கிறார். சாப்ரஸ்கலந்தி மதவிஹ்வலாட்சி பிரலம்ப காஞ்சி குணஹேம சூத்ரா சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் அவாபதாரா நிமிதாங்க யஷ்டி அப்படிங்கிறதே பீபத்சரசம் தான். அவருக்கு அயோமுகின தாரையே பீபத்சரசம் தான். பீபத்சம் அந்யாமுகே அப்படின்னு அதை எடுத்து காட்டுறா. இங்க தாரைய காட்டல, இங்க வந்து அயோமுகிய காட்டுறா. மேல சிங்கார ரச விஷயமா சில ஸ்லோகங்கள். இதெல்லாம் பிரமாண ஸ்லோகம், இந்த சாஸ்திரத்துல எடுத்து காட்டுறதுக்கான பிரமாண ஸ்லோகங்கள். அது என்னன்னு பார்த்தேன்னா, உத்தீபனம்னு ஒன்று நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேள். எதெல்லாம் உத்தீபனமாக அமையும் அப்படிங்கிறது இங்க முக்கியமான விஷயம். அதை காட்டும் பொழுது சில ஸ்லோகங்கள். சிங்கார ரசத்துக்கு எது உத்தீபனம் அமையும்? உத்தீபனம்னு புரியுறது இல்லையா? அதாவது அந்த ரசம் வந்து வெளியில உள்ள சில எக்ஸ்டர்னல் ஃபேக்கல்டிஸ்னால உள்ள வளரும், தான் உத்தீபனம். உதாரணத்துக்கு இது மாதிரி வேஷ்டி கட்டிக்கிறது, உத்தரியம் போட்டுக்கிறது, நெத்தி கட்டுக்கிறது, துளசி மாலை போட்டுக்கிறது, இது மூலமா பகவத் பக்தி அப்படிங்கிறது பகவத் பக்திக்கான அலங்காரம், அது வளரும். ஒரு சாந்த ரசம் வளரும், சாந்த ரசத்துக்கு உத்தீபனம். அது மாதிரி ட்ரம் பீட் அடிக்கிறது, மிலிட்ரி ட்ரெஸ் போட்டுக்கிறது, லெஃப்ட் ரைட் அப்படின்னு மார்ச் பாஸ்ட் பண்றது, அப்புறம் அப்படி ஸ்டிஃபா வச்சுட்டு அப்படி சல்யூட் பண்றது, இதெல்லாம் வீரிய ரசத்துக்கான உத்தீபனம். அது மாதிரி அந்தந்த ரசத்துக்கு உத்தீபனம் அப்படிங்கிறது இருக்கோ இல்லையோ, அது மாதிரி சிங்கார ரசத்துக்கு உத்தீபனம் அப்படிங்கிற விஷயம் சாகித்யத்துல எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது, ஒரு புஷ்பம் கூட இருக்கலாம். திருஷ்டுவா பலம் வா புஷ்பம் வா எதன்யத் சுமனோ யத்வான்யத் சுமனோஹரம் பகுஷோ ஹா பிரியேத்யேவம் ஸ்வசன்ஸ்வாம் அபிபாஷதேயே. ஒரு பழத்தையோ புஷ்பத்தையோ, மனோகரமான புஷ்பத்தையோ கண்டால் ராமச்சந்திர பிரபு சீதா விரகத்தில் இருக்கிறவர் ஹா பிரியே என்று உருகிறார். இது ஒரு உத்தீபனம். மற்றொரு உத்தீபனம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதுவே உத்தீபனம் தான். சித்திரக்கூட்டத்துல சீதாராமால் சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம். மாத்யத்கே கினி சித்திரக்கூட்ட கட்டகே மந்தாகினி மேதுரேயே பிரத்யக்ர பிரசவஸ்யே கேசரதரோஹோ பிரச்சாத்யே சீதே தலேயே கௌஷேயாஸ்தரணே விதேஹ துஹிதுஹு குர்வாணம் அங்கே சிரஹ காலாம்போதநிபம் பஜே ரகுகுல பிராச்சீன பாக்யம் பிரபும். ரகுகுல பிராச்சீன பாக்யம் பிரபும். எதுலேருந்து உத்தீபனம் வரலாம்னு இங்க 20வது ஸ்லோகம் சாகித்ய சரணியில. கிரி கூட்டே வனேஷ்வேவம் நிகுஞ்சேஷு நதீஷு ச விவிக்தஸ்தானமாலோக்ய ரசஸ்ய உத்தீபனம் பவேத். மலைகள்ல, மலை சிகரங்கள்ல, காடுகள்ல, நிகுஞ்சத்துல, நிகுஞ்சம்னா லதாகிருகம், கொடிகளாலேயே ஆன வீடு, நதிகள், இதுல ரசோத்தீபனம் ஏற்படலாம் அப்படின்னு வரும்பொழுது அதுல உதாரணங்கள் காட்டிட்டு வர. வனேஷுன்னு வருது இல்லையா, மாத்யத் கேகினி, மயில்கள்லாம் மதம் பிடிச்சு நர்த்தனம் ஆடுறது,
மந்தாகினி மேதுரே, மந்தாகினி தீரம், கேசர விருட்சத்தில் உள்ள ஒவ்வொரு கிளையும் அப்படியே கொல்லுன்னு புஷ்பிச்சிருக்கு. அந்த புஷ்பங்கள்லாம் அப்படியே கீழே விழுறது. அதனுடைய நிழல், இந்த நிழல்ல புஷ்பங்கள் கீழே விழுந்து விழுந்து படுக்கையா இருக்கு. அதுல ராமச்சந்திர பிரபு அப்படியே படுத்துட்டு இருக்கார். சீதாதேவியுடைய மடியில தன்னுடைய தலையை வச்சுண்டு தலையணையாக கொண்டு ஸ்ரீராமர் படுத்துட்டு இருக்கார். அப்பேற்பட்ட ரகுகுல பிராச்சீன பாக்யனான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை ஸ்மரிக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீ ராமபத்ர தீட்சிதருடைய ஸ்லோகம். ரசோத்தீபனத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஹிமாந்தே பஸ்ய சௌமித்ரே விரக்ஷாணாம் புஷ்ப சம்பவம் புஷ்பமாசேஹி தரவஹா சங்கர்ஷாதிப புஷ்பிதாக. வசந்த ருத்து, இந்த வசந்த பம்பா சரோவரத்தை பார்க்கிறார் ராமச்சந்திர பிரபுன்னா, சதாம் புஷ்கரணீம் கத்வா பத்மோத்பல ஜஷாகுலாம் ராமஹா சௌமித்ரிசகிதா விரலாப ஆகுரேந்திரியா. பம்பா சரஸ்ல ஏகப்பட்ட தாமரைகள் இருக்கு. அதை பார்த்த உடனேயே ராமச்சந்திர பிரபுவுக்கு ஹிருதயத்துல சீதா விஷயமான காதல் மிகவும் அதிகமாகி லக்ஷ்மணனிடத்துல புலம்புகிறார். இதெல்லாம் உத்தீபனத்தை காட்டுறதுக்கான ஸ்லோகங்கள், ராமாயண ஸ்லோகங்கள் தான். ஆனா அதை இங்க உதாரணமாக காட்டுகிறார். இது மாதிரி சாகித்ய சரணிலேருந்து சில இடங்கள் இப்பொழுது பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் ராமாயண ஸ்லோகத்தை கொண்டு வந்திருக்காங்கிறதுக்கு சாம்பிள் இப்பொழுது சாகித்ய சரணிலேருந்து இதுவரை பார்த்துன்னு வந்தோம். நாளைக்கு மேல சப்தரூப நிரூபணம் என்ற கிரந்தத்திலேருந்து பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம்.